Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம விருந்தினர். சமீப காலத்துல நிறைய சிறப்பான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. லண்டன்ல அவங்க வாழ்க்கை பயணம் பற்றி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. ஜெயலட்சுமி பார்த்திபன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி, உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இந்த நிகழ்ச்சியில இணைந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். சென்னையில பல ஆண்டுகள் வாழ்ந்து திருமணத்துக்கு பின் லண்டன் குடியேறிய பிறகு இங்க நீங்க தவறவிட்டதாக உணர்கிற விஷயங்கள் என்ன? நான் பிறந்து வளர்ந்தது சென்னையில். திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை தொடங்கி நான் வாழ்ந்து கொண்டிருப்பது இங்கு லண்டனில். நான் சென்னையில் பார்த்தவைக்கும் லண்டனில் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நடுவில் நான் சில வித்தியாசங்களை பார்க்குறேன். அதில் ஒரு 4 விஷயத்த சொல்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசில் ஏதாவது முக்கியமான விஷயங்களை செய்ய போகும்போது பெரியவங்க வழியில் கோயிலுக்கு போய் அந்த விஷயத்தை செய்யுமான்னு சொல்லுவாங்க. நம்ம எதை செய்தாலும் நல்ல விஷயங்களை அதில் திணிச்சு செய்ய வச்சாங்க. இப்போ நம்ம அதையே நம்ம குழந்தைங்களுக்கு செய்யலான்னு நினச்சா அது இங்கே நம்மளால் செய்ய முடியலை. அதற்கான வசதிகள் நமக்கு இல்லை. காரணம், அங்கே வழியில் நல்ல விஷயங்கள் கிடச்சிது. இங்கே நல்ல விஷயங்களை நம்ம தேடி போக வேண்டியிருக்கு. ஒரு கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணோம்னா அது 1 டே ஈவெண்ட். முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் அதை செய்ய முடியும். இரண்டாவதாக, நம்ம அப்பா எதையாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிற தன்மை நம்மக்கிட்ட இருந்தது. நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதை சொல்லணும்னு நம்ம நினச்சதில்லை. இப்போ இருக்க குழந்தைங்களும் நம்ம சொல்கிறத எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கருத்தையும் சொல்லி நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணி தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இது தப்புன்னு நான் சொல்லலை, பாராட்டத்தக்கது தான். ஆனால் சொன்னதை சொன்னபடி எடுத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்தது பார்த்தீங்களா? அதில் ஒரு நல்ல பண்பாடு இருந்ததா நினைக்கிறேங்க. மூன்றாவதாக, வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம ஊருக்கு போகும்போது வயசானவங்க யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உன் குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி எனக்குள்ளேருந்து வரா மாதிரி தெரியும். இங்கே இருக்கவங்களும் ஹவ் ஆர் யூ கிட்ஸ், இட்ஸ் லாங் டைம் சின்ஸ் வி மெட் யூ இஸ்ன்ட் இட் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்குறாங்க. ஒரே அர்த்தங்கொண்ட வார்த்தைகளை தான் வெவ்வேறு மொழியில் கேட்குறாங்க. இவங்க கேட்கும்போது ஏனோ தெரியல அந்த புத்துணர்ச்சி எனக்குள்ளேருந்து வரலை. நம்மளோட சிறு வயசில் நம்ம மொபைல்லாம் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. அப்போ அமைதியான இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்ம உள்ளுணர்வு பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அது நல்ல தீர்வு கொடுக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்போதும் கையில் மொபைல், காதில் ஏர்பாட், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டோடையே இருக்கிறதுனால உள்ளுணர்வுன்னு நமக்கு ஒன்று இருக்குது. அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சக்தி. அது நம்ம குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்றோமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது 4வது. இந்த 4 விஷயங்கள் தான் பாரதி நான் பார்க்குற வித்தியாசங்கள்லாம் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இங்கே நம்ம கோயில்களை தேடி போகிறதுலேருந்து நம்ம பண்பாடு வரைக்கும் நீங்கள் சொன்ன அனுபவங்கள் அனைத்தும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அடுத்து, சமீபத்தில் உங்கள் பொண்ணுக்கு நடந்த கர்நாடக சங்கீத அரங்கேற்றம் பற்றியும் அதுக்காக நீங்கள் செய்த முன்னேற்பாடுகள் பற்றியும் சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் என்னோடய மூத்த பொண்ணுக்கு சென்னையில் அரங்கேற்றம் பண்ணியிருந்தோம் பாரதி. அவள் இங்கே லண்டன் உஃபால் போர்டில் கிரேட் 1லேருந்து 8 வரைக்கும் கர்நாடக சங்கீதத்துலேயும் வயலின்லேயும் டிப்ளமா வாங்கியிருந்தா. அவள் முடித்த காரணத்தினால அரங்கேற்றம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு செய்தோம். அதை முடிவெடுத்த பிறகு சென்னையிலேயே பண்ணிடலாம், ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னு யோசித்தோம். அப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அரங்கேற்றம் பண்ணணும்னா நம்ம அதற்கு 1 வருட கால நேரம் ஒதுக்குவது நல்லது. காரணம், நம்ம கிரேட் 1லேருந்து 8 வரைக்கும் படிச்சிருந்தாலும் அதில் இருக்க பாடல்களையே அரங்கேற்றத்தில் பாடுறோமானா கிடையாது. குரு என்ன நினைக்கிறாங்கன்னா, அரங்கேற்றத்திற்குன்னு ஒரு தரம் இருக்குது. அதில் கடினமான பாடல்களை பாடினாதான்
அது அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பாடல்களையே தேர்ந்தெடுத்து குழந்தைங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாடல்களை படிப்பதற்கான நேரம் அந்த குழந்தைங்களுக்கு வேணும். பெற்றோர்களாக நமக்கும் அரங்கேற்றத்திற்கு புக்லெட்னு ஒன்று போட வேண்டியிருக்கு. அதில் இந்த குழந்தையோட இசை பயணம் என்ன, குருவின் வரலாறு என்ன, மேடையில் பக்கவாதியங்கள் வாசிப்பவர்களோட பயோடேட்டா என்ன, வந்திருக்க சீஃப் கெஸ்ட் யார், ஸ்பெஷல் கெஸ்ட் யார், இவ பண்ண போர்டோட விவரங்கள் என்ன, இவ என்ன பாடல்களை என்ன ராகத்தில் என்ன தாளத்தில் பாட போகிறா, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எழுதி நம்ம ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை பிரிண்டர்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று தனியாக பண்ணி புகைப்படங்களில் அதை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு. இதற்கெல்லாம் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அது இல்லாமல் நம்ம அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட், பக்கவாதியம் வாசிப்பவர்கள், இவங்க 3 பேரையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதை 3ஐயும் எங்களுக்கு குரு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஒரு ஈவெண்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யணும் இல்லையா, அதுக்கான நேரமும் நமக்கு தேவை. பொதுவாகவே இந்த அரங்கேற்றத்தை பண்ணணும்னு மக்கள் நினச்சா அவங்க சபாக்களில் தான் பண்ணுவாங்க. நாங்கள் ஆனால் திருமண மண்டபத்தில் பண்ணோம். காரணம், சபாக்களில் 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஒன்று, அவங்க இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஆகிருக்கும். அது இல்லாமல் வர கெஸ்ட்டுக்கு சாப்பாடு பரிமாறுற ப்ரொசீஜர்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததாலையும் எங்களோட சொந்த நாத்தனாரோட திருமண மண்டபம் சென்னையில் இருந்த காரணத்தாலையும் நாங்கள் அங்கேயே பண்ணிட்டா எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு நினச்சோம். நம்ம திருமண மண்டபத்தில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா சவுண்ட் ரெக்கார்டிங் ப்ரொவிஷன் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தது டாக்டர் ஆர்கே குமார் அவர்கள். டாக்டர் ஆர்கே குமார் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையின் தலைவராக இருக்கிறார். இந்த அரங்கேற்றம் முடிஞ்ச பிற்பாடு வந்திருந்த கெஸ்ட்டில் நிறைய பேர் என்கிட்ட வந்து, உன் குழந்தை தமிழ் கூட சரியாக பேசாதேம்மா, இவ்வளோ அழகாக பாடுறாளே, நாங்கள் கூட இங்கே இருந்து பிள்ளைங்களை இப்படி பாட்டு படிக்க வச்சு அரங்கேற்றம் பண்ணுவோமான்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களும் மேடையில் பேசும்போது, தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த குழந்தை இதை பண்ணுவது எளிது, ஆனால் அங்கேருந்து படித்து வந்து இந்த குழந்தை இதை பண்ணியிருக்காலே, இது மிகவும் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையும் பொறுத்த மட்டில் இது ஒரு 3 மணி நேர ஈவெண்ட்டு தாங்க. ஆனால் இதற்காக நான், என் மகள், குரு 3 பேரும் பயணம் செய்தது கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள். இவ 5 வயசாக இருக்கும்போது சங்கீதத்தை படிக்க ஆரம்பித்தா. இங்கேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு தானே, அதனால் அவளுக்கு வந்து இந்த தமிழ் ரொம்ப ஒன்றும் சரளமாக வராது. நம்ம தமிழை கேள்வி கேட்டாலும் அவளோட பதில் ஆங்கிலத்தில் தான் வரும். அப்போ இந்த பாடல்களை எப்படி நான் படிக்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, நாங்கள் வாரம் வாரம் கோயிலுக்கு போகிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பாட்டு புத்தகத்தையும் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவேன். இவக்கிட்ட வந்து அங்கே விக்கிரகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டெல்லாம் இந்த சாமிக்கிட்ட பாடுறியாமான்னு கேட்பேன். என்னோடய இளைய மகனும் கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ 2 பேரும் சேர்ந்து பாடுறீங்களான்னு கேட்பேன். ஃபஸ்ட்டு டைம் ஹெசிடேட் பண்ணாங்க. அப்புறம் அம்மா கேட்குறாங்களேன்னு பாட ஆரம்பித்தாங்க. அவங்க பாடும்போது அங்கே இருந்த பெரியவங்க யாராச்சும் வந்து, ரொம்ப அழகாக பாடுறீங்கம்மா, ரொம்ப நல்ல குழந்தைங்களா இருக்கீங்களேன்னு பாராட்டுவாங்க. அந்த அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை பொறுத்த மட்டில் ஒரு ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் முடிஞ்சது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு இருந்தது. அப்போ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அடுத்த வாரமும் நம்ம பாடலாமான்னு அவங்களே கேட்பாங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட்டை நான் வளர்த்து விட்டுட்டேன். அதன் பிறகு நம்ம கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டை ப்ராக்டிக்கலாக படிச்சுக்கணும். தியரி வைஸ் நம்ம புத்தகங்களில் இருக்கிறத படிக்கணும். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தியாகராஜ சுவாமிகள், சுவாதி திருநாள், இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளாக இருக்கும். இந்த குழந்தைங்களாலலாம் அதை ஈஸியாக படிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை முன்கூட்டி நான் படித்து வச்சுக்குவேன். அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் விளையாட்டாக இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி அவங்க மனசில் பதிகிற மாதிரி பண்ணிடுவேன். இந்த மாதிரி கிரேட் 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோன்னா அதுக்கு மேலே அவங்க அதில் ஒரு பிடிப்பு கிடச்சிருது, அவங்களே பண்ணிடுறாங்க.
இந்த அரங்கேற்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் சந்தித்த சவாலாக எதை நினச்சேன்னா, அதில் ஒரு 13-14 பாடல்கள் இருந்ததுங்க. உதாரணத்துக்கு நம்ம பாரதியாரோட காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருந்தது. இவன் வீட்டில் அதை பாடிக்கிட்டு இருக்கும்போது, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கருமை நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாடினான். நான் அம்மா அது பிழமா, அதுக்கு அப்படி வராதே, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலான்னு சொல்லணும்னா அவள் என்ன என்கிட்ட சொல்லுவானா, டோன்ட் வரி அபவுட் இட்மா, இட்ஸ் ஆல் சவுண்டிங் த சேம், இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் எனக்கு பயமே வந்தது. நம்ம ஊரில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், இவளுக்கு இது பிழைங்கிறதே உணர முடியல. அப்போ இதை எப்படி நான் சரி பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அவளோட GCSE இயர் அப்போ ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ அவள் தூங்க போகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பாடலாக எடுத்து அதில் 4 வரியாக ஒவ்வொரு நாளும் அதை படித்து அதோட அர்த்தம் என்ன, எதுக்காக அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சேன், மனப்பாடமும் பண்ண வச்சேன். ஒரு 4-5 வாரங்கள் எனக்கு பயமாகவே தான் இருந்தது. ஆனால் ஒரு 5-6 மாதம் கழித்து பார்த்தா அந்த வார்த்தைகள் எல்லாம் பிழை இல்லாமல் சரளமாக வந்துருச்சு அவளுக்கு. அப்போ எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இதை இப்படியும் நம்ம சரியாக பண்ணிட முடியும்னு. அப்போ குரு அவர்கள் தாளம் ராகம் சொல்லி கொடுத்து அந்த பாட்டுக்கான வார்த்தைகளை எங்ககிட்ட கொடுத்தாங்க. நான் அந்த வார்த்தைகள் பிழையில்லாமல் அவளுக்கு வருதாங்கிறத பார்த்துக்கிட்டேன். நாங்கள் இருவரும் போட்ட முயற்சியை பயன்படுத்தி அவளுக்கான முயற்சியையும் போட்டு அரங்கேற்றத்தில் அவள் நல்லபடியாகவே பண்ணிட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி, எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா, குருவிற்கும் குழந்தைக்கும் இடையே பெற்றோர்கள் ஒரு நல்ல பாலமாக திகழ்ந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத நான் அனுபவித்து கற்றுக்கிட்டேங்க. அருமையான பதில். அயல்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் அரங்கேற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்த விளக்கம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அத்தோட தமிழ் உச்சரிப்புக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி பாராட்டுக்குரியது. இப்போ தியானத்தில் உங்களுக்குள்ள ஆர்வம் பற்றி பேசுவோம். உங்கள் தினசரி வாழ்க்கையில் தியானம் செய்கிறனால ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? நான் கல்லூரி காலத்தில் பாரதி என்னோடய தோழி ஒருத்தியோட சென்னை ராமாபுரமில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அப்படின்னு ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே விளையாட்டாக தான் மெடிடேஷன்னா என்னன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக போனோம். அது ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அங்கே ட்ரெயினீஸை ப்ரிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போனோம் அப்படின்னா முதல் 3 கன்சிக்யூட்டிவ் டேஸ் 30 மினிட்ஸ் ஈச் டே அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபெக்டோட உட்காந்து மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க. இதை நான் தொடர்ந்து பண்ண காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட 20 வருட காலங்களாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த ப்ரிஃபெக்டோட உட்காந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கணக்கு நல்லா போடுறவங்களோட உட்காந்து கணக்கு போட்டால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இது அதே மாதிரி தான். இப்போ அந்த ப்ரிஃபெக்டோடு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க கான்செப்ட். இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளையும் புதன்கிழமையிலையும் இங்கே கால் ஷாட்டனில் சத் சங்கம் அப்படின்னு ஒன்று நடக்கும். சத் சங்கமாகிற காரணத்தினால் அது சத் சங்கம். மெடிடேஷன் பண்ணுற அத்தனை பேரும் அந்த ஹாலுக்கு மெடிடேஷன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டு பக்கத்தில் ப்ரிஃபெக்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம இண்டிவிஜுவல் சிட்டிங் வாங்கிக்கலாம். இது 3ஐயும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் ஒரு காலகட்டத்தில் ப்ரிஃபெக்டோட உதவி இல்லாமலே நம்மளால் எளிதாக இந்த மெடிடேஷனை பண்ண முடியும். ஆனால் தியானம் பண்ணுறதை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்களை சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்தாலே உதிக்கின்ற இடத்தில் அது மறையும். எண்ணங்களை கையால் 2 வழிகள் தாங்க இருக்குது. ஒன்று, எண்ணத்தோடு நம்ம போராடக்கூடாது. இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடாது, நினச்சா அதுதான் வரும். 2வதாக எண்ணத்தின் பின் போகக்கூடாது. அப்படி போனோம்னா அந்த எண்ணத்தை சார்ந்த எண்ணங்கள் புற்றீசல் போல் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு புத்தர் ஒரு தடவை அவரோட சிஷ்யரான ஆனந்தனை கலங்கி இருந்த குளத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வருமாறு சொன்னாராம். ஆனந்தன் அந்த குளத்தை போய் பார்த்துட்டு, இப்படி மணல் நிறைய இருக்கே, இந்த குளத்துலேருந்து நம்ம எப்படி தண்ணி குடிக்க முடியும்னு சொல்லி திரும்ப வந்துட்டாராம்.
அப்போ புத்தர் சொன்னாராம், கொஞ்ச நேரம் அமைதியாக இங்கேயே இரு, கொஞ்ச நேரம் கழித்து அதே குளத்துக்கு போய் எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொன்னாராம். ஆனந்தன் திரும்ப அந்த குளத்துக்கு போகும்போது மணலெல்லாம் கீழே இறங்கி தெளிவான தண்ணி மேலே இருந்துதான். மனசும் அப்படிதாங்க, குப்பை மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் நேரம் கொடுத்து அமைதியாக இருந்தோம்னா தானாகவே போயிடும். நம்ம போய் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அந்த எண்ணத்தில் போய் நம்ம மாட்டிக்குவோம். அப்போ அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வர்றது நமக்கு தான் சிரமமாயிடும். இப்போ கார் எடுத்துகிட்டு போய் கிவ்வே லைனில் நிற்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், போகிற காரில் பார்த்துட்டு தானே இருக்கோம், வேற ஒன்றும் செய்யலையே. போகிற கார் பின்னாடியும் போக முடியாது, வந்துக்கிட்டு இருக்க காரையும் நிறுத்த முடியாது. அது பாட்டு போகட்டும் வெயிட் பண்ணி நமக்கான வழி வரும்போது தானே போகிறோம். அதே மாதிரி மனசுலேயும் எண்ணங்கள் வரட்டும், போகிற எண்ணங்கள் போகட்டும், வர எண்ணங்கள் வரட்டும். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம அமைதியாக இருந்தாலே போகிறோம். நம்ம எஃபர்ட் போடணும்னு நினச்சாதான் அங்கே பிரச்சனையே. இட் இஸ் அ வெரி எஃபர்ட்லெஸ் ப்ராசஸ். இப்போ இந்த மெடிடேஷனில் என்னோடய ஜேர்னி என்ன, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் முதல்ல இந்த ஆஷ்ரமுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, முதல் 2 நாட்கள் அந்த ப்ரிஃபெக்டோடு உட்காரும் போதுங்க எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் 3ஆவது நாள் போகும்போது எண்ணங்களே மனசில் இல்லாமல் ரொம்பவே ஆனந்தமாக இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கே, அடுத்த வாரமும் நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்படி தான் நான் அங்கே வாரம் போய்கிட்டு இருந்தேன். அது இல்லாமல் நான் வீட்டில் சமைக்கிற நேரங்களில், மற்ற வேலைகளை பார்க்குற நேரத்தில் நம்ம ரமண மகரிஷியை பற்றியோ காஞ்சி மகாபெரியவரை பற்றியோ சும்மா கேட்குற வழக்கம் எனக்கு இருக்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என் மனசில் தெளிவாக புரிஞ்சுது. என்னென்னா, எல்லாருமே எண்ணத்தை கவனமாக கையாள்வது எப்படி அப்படிங்கிறத தான் வெவ்வேறு வழியில் சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்போ எனக்கு புரிஞ்சுதோ அப்போ என் மனசு ரொம்ப தெளிவாயிருச்சுங்க. நான் என் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அது இல்லாமல் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஆர்கனைசேஷனில் என்ன ப்ராக்டிஸ் இருக்கோ அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு காலகட்டத்தில் ப்ரிஃபெக்டோட உதவி இல்லாமலே என்னாலேயே தியானத்தை நல்லாவே பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனாலிட்டி வைஸ் ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு தனி மனிதன் ஒரு இயல்பான நிலையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பிடிக்கலை, கோபம் வருது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கோபமாகவே நம்ம மாறிடுவோம், அந்த உணர்ச்சியாகவே மாறிடுவோம். நான் வேறு, அந்த உணர்ச்சி வேறுன்னு நமக்கு பிரித்து பார்க்குற திறன் அப்போ இருக்காது. திஸ் இஸ் அ வெரி நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. படத்தில் சொல்கிறாங்க இல்லையா, சந்திரமுகியாகவே மாறிட்டான், அப்படி தான் எல்லாருமே ஆயிடுவோம். பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்படி தான். ஆனால் இந்த எண்ணத்தை கையாளுற திறமையை நம்ம பழகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, அதே சம்பவம் நடக்குது, நமக்கு பிடிக்கல, கோபம் வருது. கோபம் வரும்போது எனக்கு கோபங்கிற உணர்ச்சி வருதுங்கிறத நான் உணர்ந்துருவேன். நான் வேறு, அந்த உணர்ச்சி வேறுன்னு பிரித்து பார்க்குற திறமை எனக்குள்ளே வந்துடும். திறமை வந்துருச்சு, ஆனாலும் கோவப்படாமல் இருக்க முடியல. அந்த சம்பவம் நடக்கும்போது நான் கோவப்பட்டுட்டு விட்டுருவேன். இது 2ஆம் நிலை. ஏனியில் ஓரளவுக்கு ஏறிட்டோன்னு அர்த்தங்க. அதன் பிறகு என்னன்னா, இப்போ அதே சம்பவம் திரும்ப நடக்குது, எனக்கு கோபம் வருது, கோபங்கிற உணர்ச்சி வந்திருக்கிறத நான் பார்க்குற நேரம் அதிகரித்த காரணத்தினால எந்த இடத்துல அந்த கோபம் உதிச்சுதோ அங்கேயே மறைஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மறைஞ்சிட்ட பிறகு நான் எப்படி கோவப்படுவேன், படமாட்டேன், அவ்வளோதான். அந்த உணர்ச்சி போயிடுச்சு என்கிட்ட இருந்து. இந்த நிலையை அடைஞ்சிட்டோன்னா பாரதி, ஏனியில் நல்லாவே ஏறிட்டோன்னு அர்த்தம். ஏனியில் ஏறிட்டோமேங்கிறதுக்காக மறுபடியும் எண்ணங்களை கவனிக்காமல் விட்டோம்னா எளிதாகவே கீழே இறங்கி வந்துடுவோம். ஏறுறதாங்க கொஞ்சம் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை ஏறிட்டா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அப்போ நமக்கு நம்மளையே பிடிச்சா மாதிரி ஆயிடுவோம். அவ்வளோதான் பாரதி. சிறப்பு. தியானம் பற்றிய உங்கள் தெளிவான விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. வரவிருக்கும் அடுத்த செக்மெண்ட்ல எனக்கான உங்க கேள்வியை கேட்கலாம். எல்லாரும் உங்கள்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறாங்கங்க. ஆனால் எனக்கு என் மனசுக்குள்ளே இருக்க ஒரு கேள்விக்கான விடையை உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னாங்க, நம்ம வாழ்க்கையோட முடிவு நெருங்கி போகும்போது மனசு நிறைவாக இருக்கணும்னு நினச்சோன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில்
நம்ம நினச்சதை செஞ்சால் அந்த நிறைவு கிடைக்குமா, இல்லை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அந்த நிறைவு கிடைக்குமா? அருமையான கேள்வி. என்னோட அனுபவத்துல சொல்லணும்னா, என் சொந்த ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் போதுதான் நான் உண்மையிலேயே ஒரு முழுமையான நிறைவு கிடைச்சதா உணர்ந்தேன். அதே நேரத்துல நம்ம எல்லோருமே வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்துல மற்றவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் வாழறோம். அது அவசியமான சூழ்நிலைகளை மட்டும் இருந்தாலே போதும்னு தான் எனக்கு தோணுது. அதோட நீங்க சொன்ன மாதிரி தியானம் பண்றது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மாதிரியான விஷயங்கள்ல நம்மள ஈடுபடுத்திக்கிட்டா அது நமக்கு அடுத்த கட்ட மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய பதில் மிகவும் அருமை. மிக்க நன்றி பாரதி. இந்த கேள்வியை கேட்டதற்கு மிக்க நன்றி. அதோட நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இதில் பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி, மிக்க சந்தோஷம். நன்றி ஜெயா. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.